லாஸ்ட் பால் 2008க்கு அப்புறமா சென்னை சேப்பாக்கிற ஆர்சிபி டீம் சென்னை சூப்பர் கிங்ஸை ஜெயிச்சிருக்கிறாங்க. சவுண்ட் அவ்வளோ வந்துச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ் ஓ மை காட் நிறைய பேர் இருக்காங்க. நல்லது. சிஎஸ்கே ஆர்சிபி விலாக் குளியெல்லாம் போடுவோம். எப்பா நல்லா பனி பெய்யுது. குளிச்சுட்டு கிளம்பிடுவோம். கிளம்பியாச்சு. இப்போ வீலாக் போடுறதுக்கு நேரம் இருக்கு. போன மேட்ச்ல நேரமே கிடையாது. இப்போ எங்க ஊர்ல இருந்து, அதாவது ஆண்டிமடத்துல இருந்து விருதாச்சலத்துல இருந்து சென்னை. இப்போ நான் வண்டியில போறேன். வண்டியை விட்டுட்டு இங்க நேரா சென்னை போயிட்டு சைதாப்பேட்டை ரூபுக்கு போயிட்டு அங்க ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதை கொடுத்துட்டு ரூபர்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டு போறேன். அப்படியே மேட்சுக்கு போக வேண்டியதான். கண்டிப்பா அங்கெல்லாம் மேட்சுக்கு கற்கல்ல ஒரு 7:30 கிளம்பினா சரியா இருக்கும். முடிச்சுக்கிறேன். அங்கே ஸ்டேஷனில் ஓப்பன் பண்ணுறேன். உள்ள பாட்டெலாம் போட்டு வச்சுருக்கிறேன். நான் முத்துக்குமாரி யுவன் சங்கர் ராஜாவும் கூட வருவாங்க. ஸோ வண்டியை இல்லை பார்க்கிங்கில் போட்டாச்சு. 10 ரூபா. நாளைக்கு வந்து வண்டி எடுக்கும்போது இன்னொரு 10 ரூபா கொடுக்கணும். விருதாச்சலம் உள்ளிங்காண்ட விருதாச்சலம் வண்டி தான். ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும். ரிசர்வ் தான். விருதாச்சலம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் எங்கள் விருதாச்சலம் ஸ்டேஷனு மாதிரி. நீங்கள் சதன் சைட் போனால் பார்க்கலாம். பட் நான் சொல்கிறது எங்கள் ஸ்டேஷன் நல்லாயிருக்கும். அங்கே தூரத்தில் போய் காமிக்கிறவாங்க. சரி, ட்ரெயின் வரத்துக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. சீக்கிரம் வந்தாச்சு. சாப்பிட்றோம். காலைல பசிக்குது. ஃபேவரட் இதை விட பூரி சாப்பிட்றோம். காலைல போய் சாப்பிடுங்க. சாப்பிடாமல் இருக்காதீங்க. ஆளே சாப்பாடு தவிர்த்துறாதீங்க மேக்ஸிமம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு டீயை போட்டால் சரியாக இருக்கும். இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்குது. போவோம். அப்படியே எங்கள் விருதாச்சலம் ஸ்டேஷன் காமிக்கிறேன். இதுதான் விருதாச்சலம் ரயில்வே ஸ்டேஷன். எப்படி மாதிரி நல்லா இருக்கா? பலூன் எக்ஸ்பிரஸ். மெட்ரோ பிடிச்சி வந்தாச்சு. போயிட்டு இருக்கோம். கிரவுண்டுக்குள்ள வந்தாச்சு. ஆனா செம்மையா வேர்க்குது. சம்மர் மார்ச்லயே இவ்வளவு வேர்வை. ஐயோ அப்பா நான் வியூ காமிச்சிருப்பேன். பட் இருந்தாலும் ஒரு வியூ காமிக்கிறேன். சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச். அந்த அஸ்வின் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அஸ்வின் தானே அது? இல்ல நெக்ஸ்ட் ஸ்பின் போறாரு. ஸ்ரேயாஸ் கோபால். அப்புறம் அங்க பாருங்க ருத்ராஜ் ஃபுட்பால் ஆடிக்கிட்டு. இங்கதான் மிடில்தான் அஸ்வின்லாம் பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்சிபி வந்து அந்த லோவர்ல எடுத்தா போய் பார்த்துருக்கலாம் போல. ஆனா ஒன்று மேட்சுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் வந்துருக்காங்களோ அதே அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்திருக்கிறாங்க. ஒரு 60% சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ், மீது 40% ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க. ரெட் பிளாக் நிறைய கண்ணுக்கு தெரியுது. வீலாக் அமோகமா வருங்கிறதும் தெரியுது. சரௌண்டிங்ல எப்படியும் ஒரு சிஎஸ்கே ஃபேன் நீங்க பார்க்கலாம். ஜெர்சி ஜெர்சி ஒரு 10 தெரியல. இந்த ஜெர்சியெல்லாம் பார்த்தா அனில் கும்ளே, ராகுல் டிராவிட், விஜய் மல்லையா, இந்த பழைய ஐபிஎல் தான் எனக்கு ஞாபகம் வரும். ராஸ் டெய்லர், டேனியல் வெட்டோரி, அவங்க தான் ஞாபகம் வருவாங்க. இந்த ஜெர்சி போட்டு முக்கியம் முடிஞ்சுக்கிறான் எனக்கு. ஆனால் இந்த ஜெர்சி பழைய ஜெர்சியில சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெர்சினா ரொம்ப அதே எல்லோ கலரு, பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் மற்ற டீமோட ஜெர்சிலாம் எவ்வளவோ மாறிடுச்சு. பட் பாருங்க, அந்த ஜெர்சியில் இருக்கிற லோகோ பாருங்களேன், கிங் ஃபிஷரோட ஜெர்சி இருக்கும். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து இப்போ கை மாறிச்சுன்னு நினைக்கிறாங்க. நாட் ராங், பட் ஜெர்சி பழைய ஜெர்சி. தோனி வராரு. தோனி இல்ல அது 4 பேர் உங்களுக்கு வாட்சிங் போறாரு போல. அவங்க 2 பேரும்
டாஸ் போட்டாச்சு. சிஎஸ்கே டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்கிறாங்க. இப்போ சேசிங் தான். அப்போ கடைசி 2 பாலுக்கு தோனி வருவாரா தெரியல, பார்ப்போம். அப்புறம் இதில் நான் எதிர்பார்க்கறது ஆர்சிபிக்கு எவ்வளோ சப்போர்ட் வரப்போகுது, விராட் கோலி வரும்போது எந்த அளவுக்கு சவுண்ட் வரப்போகுது, மேட்சை யார் ஜெயிக்க போறா, அதான் விராட் கோலியோட என்ட்ரி ஷேப் ஆஃப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். இந்த விதத்தில் வேற என்ன இருக்கு? வேற எல்லாமே போன மேட்ச்ல பார்த்தாச்சு, சிஎஸ்கேவுக்கான விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். இந்த மேட்ச்ல நான் விராட் கோலியோட என்ட்ரி தான் போகணும். அந்த ஷேப் பார்க்கல, சவுண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இந்த வீலர் நிறைய இருக்குது பாருங்க. கும்பல் கூட்டிட்டாங்க, ஆரம்பிக்க போகுது. என்ன ஆக போதோ அங்க பாருங்க, ஸ்டைலா கோலி கழிவு மறைக்கிறாப்புல. தான் கிடையாது போல. ஒரு ஆர்சிபிக்கு பேட்ல இருந்து 2 வந்திருக்கு. இப்போ ஒரு 4 ஒன்று போச்சு. எக்ஸைட் நினைக்கிறேன். சவுண்ட் அவ்வளோ வந்துச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ், ஓ மை காட், நிறைய பேர் இருக்காங்க. நல்லது. இந்த பாருங்க, நம்ம பக்கத்துலயும் ஆர்சிபி ஃபேன் இருக்காங்க. பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்களா. இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். அஸ்வினோட முதல் 2 பால்ல 4. கோலி, அஸ்வின், பவுண்டரியா வந்துகிட்டு இருக்கு. இந்த ஓவரை வெறுத்துட்டாங்க. 14 ரன். விராட் கோலி நாட் அவுட். ரெவ்யூ வேஸ்ட் பண்ணிருக்காங்க. பர்சனலா எடுத்துருக்காங்க ஃபேன்ஸ். முன்னாடி கலீல் அஹ்மத் ரெவ்யூ கேட்கறாரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் கோலி அவுட்ல கத்துறாங்க, போறாங்க. வாவ், பர்சனலா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கலீல் அஹ்மத் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். விராட் கோலி வாய்ப்பு இருக்கா? படல கோலிக்கு கோலிக்கிட்ட எதுவும் மறைக்க முடியாது. ஃபுல் சால்ட் எத்தனை வேணா மறைக்கலாம். சால்ட் அடிக்கிற ஒவ்வொரு 4க்கும் சேப்பாக்கில் அமைதி 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 அமைதி. சைலன்ஸ். கோலி அவுட்டு கொடுப்பாங்களோ? அவுட்டு கிடைக்கணும்னா அது தோனியோட கிரவுண்ட்ல தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கேன். சின்ன மைக்ரோ செகண்ட்ல தோனி இன்னைக்கு அந்த ஸ்டெப்பிங் பண்ணலன்னா என்னடா அது கிட்ட நடக்குதா? தேவதன் படிக்கிறதா ஜடேஜாவோட ஓவர்ல. தேவதன் படிக்கிற ஜடேஜா ஓவர்ல 2 4 6 ஜடேஜாவுக்கு ஆடி. ஆஹா, குட்டி கேமியோ தான். தீரானா பவுன்சன் போட்டாரு. கோலி செம்ம அடி வாங்கினாரு. தள்ள அடிச்சாரு. பேட்டர் போடவே இல்லை. நல்லா பேட்டர் பண்ணிருக்கு. அடி விழுந்ததுக்கு அப்புறம் 6 4 என்ன ஆக போகுதுன்னு தெரியல.
பத்திரானா பவுன்ஸ் நெட்டில் வந்து அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதே ஷார்ட் பால் போடுற பத்திரானா 6 திரும்பி 4 கேட்கறதுக்கெல்லாம் ஆர்சிபி சவுண்டு, கோலின்னு சவுண்டு, கிரவுண்ட்ல இதுதான் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. சிஎஸ்கே மேட்ச் நடந்துச்சு, அவ்வளவு சிறப்பெல்லாம் இல்லை. ஆனாலும் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் வேற மாதிரி இருக்கு. ₹200 எல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். மேட்ச் What a easy catch was this, right? கரெக்டா எல்லாமே கரெக்டா பாட்டி பில்டாவே விக்கெட் விழணும், கரெக்டா விழுது வருது. ஆனா கேட்ச விடுறாங்க. எப்போ சிஎஸ்கேல கேட்ச விடுறாங்க? எப்படி லைஃப் கிட்டத்தட்ட இந்த ஓவர்ல 2 தடவை அதே இடத்துல அடிச்சாச்சு. ஐயோ 100 தாண்டி போயாச்சு. நடந்துகிட்டு இருக்கிறது 12வது ஓவர், 116 ரன். Once again drop catch. டஃப் கேட்ச். இட்ஸ் a tough catch. It's a tough catch, but it was... எவ்வளவு லைஃப் எப்பா ஆமா எப்பா ஒரு வழியா கேட்ச பிடிச்சிட்டா. எப்பா ஒரு வழியா கேட்ச பிடிச்சிட்டாங்கப்பா. கோலி அவுட் ஆயிட்டாரு. ஓகே, இதுக்கப்புறம் பார்ப்போம் 200 வருதா 200 சொல்றாங்களான்னு. கேட்டு விழுந்துகிட்டே இருக்குது, ரெண்டும் வந்துகிட்டு இருக்கு. பேசுறாரா பத்திரானா கிட்டதான் ஆமா, போன பால் ஒஸ்ட் பால் கூப்பிட்டு ஏதோ சொல்றாரு. ஒரு 30,000 கேட்சை விட 50 ரன். எவ்வளோ லைஃப், எவ்வளோ கேட்சு. ரோஹித் கூட இப்படி கிடைச்சது கிடையாது. அழகா ஆடிட்டு போறாரு. விக்கெட்டும் வருது, ரன்னும் வருது, மிஷினும் வருது, சத்தமும் வருது, நல்லா இருக்கு. மேட்ச் நல்லா இருக்கு. ஆனா இன்னும் 3 ஓவர் இருக்கு. 172 5 விக்கெட் போயிருக்கு. நிதேஷ் சர்மா இருக்காரு. நிதேஷ் சர்மா அவுட் கை தட்டுறாங்க. அது போயிட்டா இருக்கு. செம்ம பேட்டிங்கு. ஆனா 3 கேட்ச் விட்டாங்க. 2 ஓவர் இருந்தாருன்னா வேற மாதிரி இருந்தது. கரெக்டான நேரத்துல பத்திரானா வந்து விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் தேவை. விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. துருள் பண்ணி ட்ராப் அவுட். இந்த ஓவர்ல அஜித் பண்ணிடாரு அவுட்டு. பத்திரானா 2 விக்கெட் எடுத்துட்டு போறாரு. தோனி கூப்பிட்டு பாராட்டுவார் நினைக்கிறேன். ஆமா, சொல்றாரு கூப்பிட்டு. பத்திரநாத்லாம் ஓவர் இதுக்கப்புறம் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு ஓவர் தான் இருக்கு. ஆனாலும் கூப்பிட்டு இங்கே கரெக்டாக சொல்றாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பால் 189 ரன்னு. 2 பால் தாட்டு. இன்னும் 2 பால் இருக்கு. ஆமா, 2 பால் தாட்டு, அடுத்த 2 பால் 6. இந்திய வீடு எப்போ ஆள் பார்த்து எடுத்தாங்க. ஆனால் ஆடலை. முதல் 2 பால் டாட்டு, அடுத்த 3 பால் 6. சாம்பரன் வைடு 197 இல்ல அது 96. ஆமா, 100 பால் இருக்கு. போனாலும் 4 போனாலும் 200 பிளஸ் வந்துடும். சைக்காலஜிக்கலா அது பிரச்சனை ஆகும். ஒரு எல்எல்சி கூட 200 சேஸ் பண்ணாங்க. எடுத்துருக்காங்க நினைக்கிறேன். தோனி கிளம்பிட்டார். ஓஹோ, 197 டார்கெட்டு. எப்படி எடுத்து போவாங்கன்னு பார்ப்போம். சேஸ் பண்ணா அற்புதமான மேட்ச்சு. ஒருவேளை ஆர்சிபி ஜெயிச்சா வரலாற்று சிறப்பு மிக்க மேட்ச். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். உள்நாட்டுக்கு பாதி அவுட். குஜராத் கேட்க அவுட். ஒரே போல 2 விக்கெட். சிஎஸ்கே ஃபேன்குள்ள பேசலாம் பாருங்க.
2 முக்கியமான விக்கெட். முக்கியமான விக்கெட் கேக் பார்க்குற விக்கெட் ஷேப் பார்க்கல. குறைஞ்சபட்சம் விட்டுக்கிட்ட இருந்து 50 வந்துடும். 50 வந்துடும். ஒரு விட்டு இல்லை. கிரவுண்டில் ஆர்சிபியோட சான்ஸ் அதிகமாக பறக்குது. சேஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க. நான் இப்போதான் கவனிக்கிறேன். இந்த டிஜே எல்இடி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ் ஷேப்பில் இருக்குது. ஊர் அடித்தா வீடியோ கேம்ஸில் வரும். அந்த மாதிரி வந்து டிசைன்ஸ்லாம் பாருங்களேன், நல்லா இருக்கு. ஒரு வீடியோ கேம்ஸ் எப்படி பட்டன்ஸ்லாம் இருக்கும்ல, மேலே வீடியோ கேம் ஷேப்பில் தாங்க வச்சுருக்காங்க. பாருங்களேன், இப்போ 4 லட்சம் அடித்தாரு. ஓகே, WW0ல இந்த மாதிரி தான் கிராஃபிக்ஸ் வரும். இங்கே வந்து பவுண்டரி பண்ணுறதுன்னா போறாங்க. ஊசா இருக்கு. விக்கெட் போயிடுச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ். தோனி வருவார். தோனி வரல. தீபக் கூடாவும் அவுட்டு. அனுப்பியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ், விராட் கோலி ஃபேன்ஸ். ஒரு பையன் கோலி கூட செல்ஃபி எடுக்கிறாரு. கோலியை அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு. அன்புடன். யார் வருவா? 6 போச்சு. நல்லா இருக்குல்ல. நான் ஒரு காலம் ஃபார்வர்ட் ஷாட் லெக். ஒரு ஓவர் போடுறதுக்கு முன்னாடி பவுலர் கிட்ட கூடி கேப்டன் எல்லாரும் பேசுறாங்க. அவ்வளோ கான்சியஸா இருக்காங்க. ஃபீல்டிங் நல்லா இருக்கு. ஃபீல்டர்ஸ் அப்பப்போ கூலியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அரேஞ்ச் பண்றாரு. சொல்லிட்டு அவர் மாதிரி டீமுக்கு போயிடுவாரு. அப்பா டிஸ்லோகேட்டட் ஸ்டெம்ப். அப்பா ஏய் அப்பா யார் கரை கும்பல் போட்டார்? யார் கரை? கிரவுண்ட் சேம் பார்க்கல. ஆர்சிபி பாட்டு ஒய்யாரமா உடைஞ்சு ஒழிக்குது. கொண்டாடுறீங்க அஸ்வின் அவுட் ஆனதுக்கு. அஸ்வின் அவுட் ஆனதுக்கு கொண்டாடுறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ். எதிர்பார்க்கலையா? என்ன பாட்டு போட்டாங்கன்னே தெரியல. தோனி வந்தோடனே ஸ்லிப்பு. தோனி வந்தோடனே ஸ்லிப்பு. ஃபார்வர்ட் ஷாட் லெக்கு. மை காட், டெஸ்ட் செட் ஆயிக்கிறாங்க. லிவிங்ஸ்டன் பவுலிங், ஸ்பின்னு. தோனிக்கு ஃபார்வர்ட் ஷாட் லெக்கு, ஸ்லிப்பு. கௌதம் கம்பீர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டேஸ். நேரத்துப்படி அஸ்வின் அவுட் ஆகிட்டு போனாரு. பொதுவாக ஜடேஜாவுக்கு நடக்கும். ஜடேஜா அவுட் ஆகிட்டு போனா கத்துவாங்க. இந்த தடவை தமிழ்நாட்டோட தங்க மகன் செல்ல மகன் அஸ்வினுக்கு நடந்திருக்கு. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க தோனி வரும்போது. அகமதாபாத்ல 5 ட்ரோஃபி கிடைக்கும் போது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாம போன வருஷமே தெரியும் இந்த டீமை வச்சுட்டு ஃபேர்வெல் வாய்ப்பே கிடையாது. இப்பயும் இந்த டீமை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நோ எவர். வழக்கமா லெஜெண்ட்ஸோட லைஃப் வந்து எப்பவுமே கடைசியா நல்ல விதமா முடிஞ்சது இல்லாத மாதிரி இவரே ஒரு லைஃப் தெரியல. கடைசியா வந்து டிஃபென்ஸ் வைக்கிறது எல்லாத்தையும் கலாய்க்கிறாங்க. ஃபார்வர்ட் ஷாட் லெக் ஸ்லிப் அகேன்ஸ்ட் தோனி. எப்போ கம்பீர் லியம் லிவிங்ஸ்டன்லாம் என்ன ஷேப் வரதேவா.
இருக்கும். சில விஷயங்களை நம்ம பார்த்தாகணும், சில விஷயங்களை நம்ம அனுபவிச்சாகணும். எனக்கு இருக்குது போல பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் ஆர்சிபி விக்ட்ரி சீரியஸ்லி சரித்திரத்துல ஒரு விக்ட்ரி, நல்ல விக்ட்ரி. பட் ஆப்வியஸ்லி இந்த பக்கத்துல தோனி. Last ball. முடிச்சாரு. அது வெற்றியே கிடையாது. 2008க்கு அப்புறமா சென்னை சேப்பாக்கல ஆர்சிபி டீம் சென்னை சூப்பர் கிங்ஸை ஜெயிச்சிருக்கிறாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பிரீச்ட் MA சிதம்பரம் ஸ்டேடியம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபோர்ட்ரஸ். எஸ், what a man, what a team, what a performance, what a teamwork, unbelievable performance. அப்படி சொல்லலாம். டெஸ்ட் மேட்ச்ல சொல்ற மாதிரி அப்படி ஹக் பண்றாரு. ஆர்சிபியோட சான்ஸ் நீங்க கேட்கலாம். 2008க்கு அப்புறமா, அனில் கும்ப்ளேக்கு அப்புறமா டேனியல் ரிச்சர்ட் வந்தாரு, விராட் கோலி. இப்போ அதை நிறைவேற்றிருக்கிறது ரஜத் பரிடா ஹீரா. 50 ரன் வித்தியாசத்துல ஆர்சிபி வின் பண்ணியிருக்கிறாங்க. ஏதாவது கணக்கு சேப்பாக்கல இருக்கா கொடுத்துருக்காங்க. 8 தடவை மோதி 9 தடவை மோதி சென்னை சூப்பர் கிங்ஸ் 8 தடவை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தடவை தான் ஆர்சிபி 2008. அதுக்கப்புறம் இப்போ 2025 இந்த IPL-ல 18வது IPL எடிஷன், 18வது ஜெர்சி நம்பர் நகருக்காக இங்க ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோர்ட்ரஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஃபோர்ட்ரஸ் பிரீச். Thank you. Sleep well. Maybe it's 18th edition, 18th jersey number, maybe homecoming, maybe. But strong final contestant RCB. Sure. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறாங்க. ஆனா இங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் அருப்படிதார் நினைக்கிறேன். ஆமா, அங்க பாருங்க கோலி கூட பேசுறாங்க. எனக்கு தெரியல, எல்லாரும் தனித்தனியா பேசிட்டு இருக்கிறாங்க. ஃபேன்ஸ்லாம் இங்க அடிச்சுக்கிறாங்க. காசி ப்ரோ அவர் போயிட்டு ஜோஷா கிட்ட பேசுறாரு. நீங்க பார்த்தது ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதம். வருத்தலா சண்டை நடக்கும், சச்சரவுகள் நடக்கும், நிறைய நடக்கும். வீலாக் முடிஞ்சிச்சு. போன சிஎஸ்கே vs MI மேட்சோட வீலாக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இப்பயும் பண்ணுறேன். நான் மறந்துட்டேன், கிரவுண்டில் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய மறந்துட்டேன். பட் சூப்பரான ஒரு வீலாக வந்திருக்குது, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அட்மாஸ்பியர் என்னென்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸும் இருந்தாங்க, ஆர்சிபி ஃபேன்ஸும் இருந்தாங்க. வெறும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி இருந்தாங்க. ஒரு 60% சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ், மீதி 40% ஒரு ஆர்சிபியோட ஃபேன்ஸ்கள் இருந்தாங்க. ஸோ வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆர்சிபி ஃபேன்ஸ் உங்களுக்கும், அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ நீங்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பீங்க. ஆனால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அடுத்த வீலாகில் உங்களை சந்திக்கிறேன், பார்க்கலாம்.